ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்ட கோவில்களில் அர்ச்சகர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு அனுமதி வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் இந்த கோவில்கள் குறித்து கணக்கெடுக்க 3 மாதம் அவகாசம் அளித்து உத்தரவிட்டுள்ளது. அனைத்திந்திய ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களை நியமிப்பதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கும் ராமேஸ்வரம் கோவிலில் அர்ச்சகர்களை நியமிக்க உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் தொடர்ந்த வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி எம் சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தின் தடையால் கோவில்களில் காலியாக உள்ள 2500க்கும் மேற்பட்ட அர்ச்சகர் பணியிடங்களை நிரப்ப முடியவில்லை. எனவே தடையை நீக்கினால் சட்ட விதிகளின்படி அர்ச்சகர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். அப்போது வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் உச்சநீதிமன்றத்தின் இந்த ஒட்டுமொத்த தடையால் ராமேஸ்வரம் கோவிலில் குருக்கள் இல்லாமல் பூஜைகளை நடத்த முடியவில்லை என்று குறிப்பிட்டார். எனவே ராமேஸ்வரம் கோவிலுக்கு இதிலிருந்து விலக்களிக்க வேண்டும், ஆகம விதிகளுக்கு உட்பட்டே அர்ச்சகர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை நியமிக்க உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். இதையடுத்து ஆகம விதிகளுக்கு உட்படாத கோவில்களில் தமிழக அரசு அர்ச்சகர்களை நியமிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில்களுக்கு மட்டும் தடை நீடிக்கும் என தெரிவித்தனர். இருப்பினும் ராமேஸ்வரம் கோவிலுக்கு இதிலிருந்து விலக்களித்து உத்தரவிட்டனர். இதனை வழக்கறிஞர் ராஜேந்திரன் தெரிவித்தார். கமிஷனருக்கு உத்தரவு போட்டாரு. இதுபோல ராமேஸ்வரம் கோவிலுக்கு வேக்கன்சியா உள்ள குருக்கள் மற்றும் மணியம் மற்றும் இதர வேக்கன்சிகளை உடனடியாக நிரப்பணும். ஆஸ் பர் எஸ்டாப்ளிஷ் ட்ரெடிஷனல் ஆஃப் தி டெம்பிள், அதாவது கோவிலினுடைய ஆகம விதிப்படி இதுவரைக்கும் எப்படி நடந்து வந்ததோ அதே போலதான் அப்பாயின்ட் பண்ணணும்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஹிஸ்டரியில இல்லாத ஒரு பெரிய உத்தரவு. 40,000 கோயில்ல ஒரு 25-30,000 கோயில் நான் ஆகமட்டி கோயில், அதுக்கு நீங்க யாரை வேணாலும் அப்பாயின்ட் பண்ணீங்க. ஆகமட்டி கோவில்களுக்கு மாத்திரம் இந்த தீர்ப்பு வரும் வரை எதுவும் நியமிக்க கூடாது, அந்த ஆர்டர் நிறுத்தும். இந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு மாத்திரம் எக்ஸப்ஷன் கொடுத்து இது மாதிரி நாங்க உத்தரவு போடுறோம்னு உத்தரவு போட்டிருக்காங்க.